ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் இதயத்தின் நிழல் அப்படின்ற ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரியை தான் இந்த கதைக்குள்ளே பார்க்க போகிறோம். இந்த கதை ரொம்ப சூப்பராகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை நகரில் அந்த பரபரப்பான ஐடி பூங்காவின் 7வது மாடியில் தன் கணினி திரையை உற்று பார்த்து கொண்டிருந்தான் கதிர். அவன் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் முதன்மை யூஏஎக்ஸ் டிசைனராக வேலை செய்கிறான். கதிர் எப்போதும் மற்றவர்கள் அதிகம் பேசாத, தன் வேலையில் மட்டும் கவனம் செலுத்தும் அமைதியான இளைஞன். அவனது நேர்மையில் ஆபத்துக்கு என்றும் வருபவர்களுக்கு கைமாறு கருதாமல் உதவும் குணம் தான் அவனுடையது பலம். அதே அலுவலகத்தில் மற்றொரு பிரிவில் வேலை செய்பவன் நித்யா. வசதியான பாரம்பரியமிக்க ஒரு குடும்பத்தின் ஒரே மகள். கல்லூரி நாட்களிலிருந்து கதிர் மீது அவளுக்கு ஒரு தீராத காதல் இருந்தது. கதிரின் அந்த தனித்துவமான லாயல் குணமும் அவனை அனைவருக்கும் ஈர்த்தது. அதனால் கதிர் தன் நடுத்தர குடும்ப சூழ்நிலையில் தங்கையின் திருமணம், அப்பாவின் மருத்துவ என பல பொறுப்புகளை சுமந்து கொண்டிருந்தால் நித்யாவின் காதலை உணர்ந்தும் அதை வெளிப்படுத்தாமல் ஒரு நல்ல நண்பனாகவே பழகி வந்தான். ஒரு நாள் மாலை அலுவலகத்தில் கேன்டீனில் இருவரும் காப்பி குடித்து கொண்டிருந்த போது நித்யாவின் கண்கள் கலங்கின. என்ன ஆச்சு நித்யா என்ற ஒரு மாதிரியாக இருக்கிறது என்று கதர் பழத்துடன் கேட்டார். வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கதிர் லண்டனில் செட்டிலான ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். அப்பாவுக்கு இந்த வரம் ரொம்ப பிடித்திருக்கு என்று கூறிவிட்டு நித்யா கதிர் முகத்தை பார்த்தார். அவன் தன் காதலை எப்போதாவது சொல்லுவேன் என்று ஏங்கினான். ஆனால் கதிர் தன் மனதிற்கு இருந்த புயலை மறைத்து கொண்டு லேசான புன்னகையில் ரொம்ப சந்தோஷம் நித்யா, நல்ல வாழ்க்கை அமையணும் நானும் ஆசைப்பட்டேன், வாழ்த்துக்கள் என்றார். ஆனால் அவனது மௌனம் நித்யாவுக்கு கோபத்தை ஏமாற்றத்தையும் வரவழைத்தது. அதற்காக நான் காத்திருந்ததால் இவன் எப்போதுமே சொல்ல மாட்டான் என்று அவள் ஒரு அதிர்வில் முடிவெடுத்தாள். அந்த மாலை நேரத்தில் சர்ப்ரைஸ். அடுத்த 2 நாட்கள் நித்யா கதிரிடம் பேசவே இல்லை. கதிர் அவனது மௌனத்துக்கு சொல்லாமலே தூரத்துக்கு ஆனாலும் அப்போதுதான் அவளுக்கு தெரிந்த நித்யா இல்லாத தன் வாழ்க்கை எவ்வளவோ அர்த்தப்பட்டது என்று. சனிக்கிழமை நாள் கதிரின் மொபைலுக்கு நித்யாவிலிருந்து ஒரு குறுஞ்செய்தி வந்தது. இந்த மாலை 6 மணிக்கு நெல்மங்கம்பாக்கத்திலிருந்து மாடித்தோட்டத்துக்கு வரவும். நான் இந்த நேரம் சந்திக்கும் கடைசி முறையாக கூட இருக்கலாம் என்று அந்த மெசேஜுக்கு இருந்தது. கதிர் பதறியபடியே அங்கே ஓடினான். அந்த மாடித்தோட்டம் முழுவதும் மெழுகுவர்த்தி வெளிச்சத்துடன் ரோஜா மலர்கள் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அங்கே வேறு வாடிக்கையாளர் யாரும் இல்லை. அமைதியான தென்றல் வீசி சூரியன் மெல்ல மறைந்து கொண்டிருந்தது. கதிர் அங்கிருந்து தேடிக்கொண்டிருந்த போது பின்னாடியிருந்து மெதுவாக வந்த நித்யா. அவளது கண்களைத்தான் மலர்களாய் மூடினான். நித்யா, என்ன இதெல்லாம் கதிர் என்று கேட்டான். அவள் கைகளை இழுத்தாள். அவளது கைகளில் ஒரு அழகான தங்க நிற ரிப்பன் கட்டிய பாக்ஸ் இருந்தது. அதை அவளிடம் நீட்டினாள். கதிர் ஆச்சரியத்தில் அதை திறந்து பார்த்தான். அதற்கு ஒரு அழகு டைரி இருந்தது. அவள் ஒவ்வொரு பக்கத்திலும் கதிர் விதவிதமான முகபாவனை நித்யாவை தன் கைகளால் வரைந்திருந்தார். அவள் வேலை செய்யும்போது, சிரிக்கும்போது, சிந்தனை செய்யும்போது என அத்தனை வடிவங்களும் அங்கே ஓவியமாக இருந்தது. அந்த டைரியின் நடுப்பக்கத்தில் ஒரு விசித்திரமான பழங்காலத்து லாக்கர் சாவி ஒட்டப்பட்டு இருந்தது. கதிர் புரியாமல் அவளை பார்த்தான். நித்யா கண்ணீருடன், இந்த சாவி என் இதயத்தோட லாக்கர் சாவி கதிர், இதை இன்னைக்கு நீவிட்ட ஒப்படைக்காமல் உனக்கு லண்டன் மாப்பிள்ளையும் வேண்டாம், லண்டன் வாழ்க்கையும் வேண்டாம், எனக்கு நீ மட்டும் வேணும். இந்த லாயல் குணம்தான் எனக்கு உலகம். என்னையே கல்யாணம் பண்ணிப்பியா என்று காதலை உணர்வுபூர்வமாக ப்ரப்போஸ் செய்தாள். கதிர் நிலைகுலைந்து போனான். அவளது உண்மையான அன்பில் ஆழத்தை பார்த்த பிறகு. ஆனால் அவனால் காதலை மறக்க முடியவில்லை. அவளது கைகளை பற்றி கொண்டு, என்னை மன்னிச்சிரு நித்யா, உன்னை இழக்க பயந்துட்டேன், சொல்லாமல் இருந்துட்டேன். இனி உன்னை என் இமை போல பார்த்துக்கொள்வேன் என்று தன் காதலை ஆழமாக ஒப்புக்கொண்டான். அப்பாவின் சவாலும் 1 வருட பிரிவும். காதலை ஏற்றுக்கொண்ட கதிர் நித்யாவுடன் நேராக வீட்டிற்கு சென்று அவளது தந்தை சிவகுமாரிடம் பெண் கேட்டான். சிவகுமார் ஒரு பெரிய தொழிலதிபர் என்பதால் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த கதிரை பார்த்ததும் பயங்கரமாக கோபமடைந்தார். ஒரு சாதாரண கம்பெனியில் வேலை செய்யும் உன்னை நம்பி எப்படி என் மகளை அனுப்புவேன்? உனக்கு வசதியான வாழ்க்கையை கொடுத்து என் தகுதி இருக்கிறது. காதல் மட்டும் வயிறு நிறையாது தம்பி என்று கதிரை மிகவும் அவமானப்படுத்தினார். நித்யா தன் தந்தையிடம் சண்டையிட்டு முயன்றாள். ஆனால் கதிர் அவனை தடுத்தான். அவன் சிவகுமாரின் முன்னால் தீர்க்கமாக நின்றான். கதிர், ஐயா, நீங்க கேட்கிறது ஒரு அப்பாவா நியாயம்தான கேள்வி.
ஆனால் இப்போதைக்கு என்கிட்ட பெரிய காரோ பங்களாவோ இல்லை உண்மை. ஆனால் இன்னும் சரியா ஒரு வருஷம் உழைப்பால் நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து காட்டுகிறேன். அதுவரைக்கும் நான் நித்யாவை தொந்தரவு செய்ய மாட்டேன். அவளோட பேசவும் மாட்டேன். அடுத்த வருஷம் உங்க சம்மதத்தோடு தான் ஒரு தகுதியான ஆளா வந்து உன் மகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன் என்று சவால் விட்டான். நித்யாவிற்கு அது ஆச்சரியமாக இருந்தது. தன் காதலனின் திறமை மீது அவளுக்கு நம்பிக்கை இருந்தது. கதிர் அங்கிருந்து கிளம்பினான். அன்றோடு அவர்கள் பேச்சு, சந்திப்பு அனைத்தும் நின்றது. லோயல் ஃபெக்ஸ் போர்க்களம். அடுத்த ஓராண்டிற்கு கதிரின் வாழ்க்கையில் ஒரு போர்க்களமாக இருந்தது. அவன் தன் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு தன் நண்பர்களுடன் இணைந்து ஒரு புதிய சாப்ட்வேர் நிறுவனத்தை தொடங்கினான். இது இரவும் பகலும் தூங்காமல் உழைத்தான். பல நிறுவனங்களின் கதவுகளை தட்டி ஆர்டர்களை வாங்கினான். அவனது நேர்மையும் வாடிக்கையாளர்களின் கொடுத்த வாக்கும் எந்த நிலையிலும் காப்பாற்றும் லோயல்டி அவனது நிறுவனத்தின் மீது மிக வேகமாக வளர்ந்தது. ஒரு நேரத்தில் நித்யாவின் வீட்டிற்கு வந்து பார்த்தால் லண்டன் மாப்பிள்ளை ஆகாஷ் சென்னைக்கு வந்தான். அவன் பார்ப்பதற்கு மிகவும் நல்லவன் போல பவ்யமானவன் போலவும் சிவகுமார் நடித்து வந்தான். ஆனால் அவன் பார்வையில் ஒரு பேராசை ஒளிந்திருந்தது. நித்யா அவனிடம் பேசாமல் விலகியிருந்தாள். ஒரு நாள் ஆகாஷ் சிவகுமாரிடம் ஒரு புதிய பிசினஸ் பட்ஜெட்டை பற்றி பேசினான். மாமா, லண்டனில் ஒரு பெரிய லேண்ட் டீல் இருக்குது. அதை நீங்கள் முதலீடு செஞ்சால் அடுத்த 6 மாதத்தில் 3 மடங்கு லாபம் பார்க்கலாம். ஆனால் அவசரமாக இப்போ நான் கையெழுத்து போடணும் என்று கூறி சில பத்திரங்களை நீட்டினான். சிவகுமார் தன் வருங்கால மருமகன் என்று நம்பிக்கையில் அந்த பத்திரங்களை முழுமையாக படிக்காமல் கையெழுத்திட துணிந்தார். மாசேன்றியும் ஆகாஷ் சிவகுமாரை ஏமாற்றினார் என்பதை நித்யா அவரது தொலைபேசி உரையாடல் மூலம் தற்செயலாக கண்டுபிடித்தாள். அவன் லண்டனில் ஏற்கனவே பல கோடிகள் கடன் வாங்கி அவன் என்னும் சிவகுமாரின் பூர்வீக சொத்துக்களை தன் பெயருக்கு மாற்றி ஏமாற்ற திட்டம் தீட்டியிருக்கிறான். அவளுக்கு தெரிய வந்தது. அதிர்ச்சியடைந்த நித்யா வேறு வழியில்லாமல் ஒரு வருட கட்டுப்பாட்டை உடைத்து கதிருக்கு இந்த தகவலை ரகசியமாக அனுப்பினாள். சரியாக சிவகுமார் அந்த பத்திரம் கையெழுத்திடப் போனான். அந்த நொடி பொழுது கதவு பலமாக திறக்கப்பட்டது. அங்கே கதிர் நிறுவனத்தின் ஸ்டார்ட் அப் ஆலோசகர் மற்றும் போலீசுடன் உள்ளே நுழைந்தான். நிறுத்துங்கள் சிவகுமார் சார். கதிர் குரல் அந்த அறையில் எதிரொலித்தது. ஆகாஷ் பதற்றமடைந்தான். யார் நீ? உள்ளே வர உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கத்தினான். கதிர் புன்னகையுடன் தன் நிறுவனத்தின் ஆவணங்களை சிவகுமாரிடம் நீட்டினார். சார், போன வருஷம் இதே நாள் நான் உங்ககிட்ட சவால் விட்டு போனேன். இன்னைக்கு நான் வெறும் கதிர் இல்லை, நெக்ஸஸ் ஜென் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் CEO. இப்போ எனக்கு உங்கள் மகளை கைப்பிடிக்க எல்லா தகுதியும் இருக்குது. அதைவிட முக்கியம், நீங்கள் நம்புகிற இந்த ஆகாஷோட அசல் முகம் இதோ என்று கூறி லண்டன் நீதிமன்றத்தில் ஆகாஷுடன் அனுப்பும் மோசடி ஆவணங்களையும் போலி பத்திரங்களையும் உண்மை பிரதியும் ஆதாரமாக சமர்ப்பித்தான். போலீசார் ஆகாஷை உடனடியாக கைது செய்தனர். தன் ஒட்டுமொத்த வாழ்நாள் சேமிப்பு, கௌரவம் அழியவிழுந்த நிலையில் அதிலிருந்து தன்னை காப்பாற்றிய கதிரை பார்த்து சிவகுமார் அப்படியே உறைந்து போனார். இதயத்தின் சுமமங்கலம். தன் சொத்துக்களையும் தன் மகளின் வாழ்க்கையையும் காப்பாற்றிய கதிரின் முன்னாள் சிவகுமார் கண்ணீருடன் தலைகுனிந்து நின்றாள். என்னை மன்னிச்சிடுப்பா. பணக்காரனா இருக்கிறன்றவனை விட குணத்தில் நேர்மையாகவும் ஆபத்தில் துணையாகவும் இருக்கிற உன்ன மாதிரி ஒரு லாயல் ஃபெலோ தான் என் மகளுக்கு சரியான ஜோடி. இப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என் மகளை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு விட எனக்கு பெருமை வேறு எதுவும் இல்லை என கூறி தன் நித்யா கையை பிடித்து கதிரின் கைகளை சேர்த்து வைத்தார். கதிரும் நித்யாவும் ஒவ்வொருவரும் பார்த்து நெகிழ்ச்சியுடன் புன்னகைக்க அந்த மாடித் தோட்டத்தில் அவர்கள் பரிமாறிக்கொண்டது அதே அன்பு. ஒட்டுமொத்த குடும்பத்தின் ஆசையோடு திருமண பந்தம் மலர்ந்தது. இந்த கதையின் அத்தியாயம் இதோடு முடிவடைகிறது. அடுத்து ஒரு புத்தம் புதிய கதைகள் மீண்டும் என்றால் நம் சேனலை தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்து ஒரு புதிய கதைகளோடு உங்களுடன் இணைகிறேன்.